இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, எங்கிருந்த பொழுதிலும் எவ்விடத்தில் இருந்த பொழுதிலும் தக்வா என்னும் பயபக்தியை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு முதற்கண் அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத் என்னும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில பல நிஅமத்துகளை, பல அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிஅமத்தை எடுத்தாலும் அல்லாஹ் அது அனைத்தையும் மனிதனுக்காகத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறான். மனிதன் இந்த உலகத்துல சந்தோஷமான முறையில வாழணும் என்பதற்காகத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக, ஒரு மிகப்பெரும் ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறது தான் மனிதனுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த குழந்தைக்காக வேண்டி எத்தனையோ பேர் பல கோடிகளை செலவழிக்கிறார்கள். குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக வேண்டி கடல் தாண்டி செல்கிறார்கள் வெறும் ஒரு குழந்தைக்காக. கண்ணியமானவர்களே, நாங்க ஆசைப்பட்டோமோ இல்லையோ, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தந்திருக்கிறான், அமானிதமாக தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுகும் ذுக்ரானா வ இனாஸா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குழந்தைகளை உங்களுக்கு ஒரு கிஃப்டா தந்திருக்கிறேன். குழந்தைகளை உங்களுக்கு ஒரு கிஃப்டா தந்திருக்கிறேன், ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கிறேன். எப்படி? யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கேன், பெண் குழந்தையாவே கொடுத்து வச்சிருக்கிறேன். சிலவங்களுக்கு எல்லாமே பெண் குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கும், எல்லாம் பெண் குழந்தை. அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையாகவே கொடுத்திருக்கிறேன், எல்லாம் ஆண் குழந்தை. அவ் யுஸவ்விஜுகும் ذுக்ரானா வ இனாஸா, நான் நாடியவர்களுக்கு நான் அன்பளிப்பாக ஆண் குழந்தையையும் கொடுத்திருக்கிறேன், பெண் குழந்தையும் கொடுத்திருக்கிறேன். பெண் குழந்தையும் கொடுத்திருக்கிறேன், ரெண்டு பேருக்கு மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, யஜஅலு மன் யஷாஉ அகீமா, நான் நாடியவர்களை மலடனாக, மலடியாக நான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் பேசுற நேரம் குர்ஆன் சொல்லுது யஹபு, அன்பளிப்பாக, ஒரு கிஃப்ட் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு இந்த குழந்தையை பற்றி பேசுது. அடுத்தது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது குழந்தைகளை பற்றி, அல் மால் வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த செல்வமும் இந்த குழந்தைகளும் உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருளாக நான் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ் இப்படி சொன்னவன், அன்பளிப்பு என்று சொன்னவன், அலங்காரம் என்று சொன்னவன் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல பேசுற நேரம், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குழப்பம், உங்களுக்கு கஷ்டம் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு இடத்துல கிஃப்ட், ஒரு இடத்துல குழப்பம். கண்ணியமானவர்களே, இது அழகான முறையில ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குதா, எல்லா குழந்தையும் பியூரான நிலையில தான் பிறக்குது. அந்த புள்ளைக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியாது, நன்மை எது தீமை எது தெரியாது. நீங்க உலகத்துல ஒரு கடையில போய் ஒரு மெமரி சிப் ஒன்று வாங்குறீங்க, அதுல எங்களுக்கு நல்லதையும் எட் பண்ணி கொள்ளலாம், அல்லது மோசமானதையும் நாங்கள் அதுல போட்டுக் கொள்ளலாம். அது மாதிரிதான் உலகத்துக்கு ஒரு புள்ள வருவதாக இருந்தா, ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுவதாக இருந்தா, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலல் ஃபித்ரா, இயற்கையில வருது, அதுக்கு ஒன்றும் தெரியா, அந்த பிள்ளைக்கு பாவம் எது நன்மை எது என்பது தெரியா. அதுல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய சொன்னார்கள், அவருடைய வாப்பாவும் உம்மாவும் தான், அவங்களோட வாப்பாவும் உம்மாவும் தான்
யுவஹிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. அவரை யஹூதியாக நஸ்ரானியாக நெருப்பு வணங்கியாக மாத்துறது யாரு? வாப்பாவும் உம்மாவும். ஒரு மதம் மாற்றத்தையே ஏற்படுத்துறாங்க இருந்தா ஒரு குழந்தைய சாலியான முறையில வளர்க்கிறது யார்ட பொறுப்புல இருக்குது? யார்ட பொறுப்புல இருக்குது? வாப்பட உம்மட பொறுப்புல. அதுதான் ஒரு குழந்தைய நாங்க அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக எடுக்கிறதுக்கும் அந்த குழந்தைய ஒரு குழப்பவாதியாக ஒரு கஷ்டமாக எடுக்கிறதுக்கு மத்தியில பொறுப்பு யார்டா? வாப்பட்டையும் உம்மட்டையும் தான் இருக்குது. வாப்பாவும் உம்மாவும் தனது குழந்தைய சீரான முறையில நல்ல முறையில வளர்த்துட்டாங்களா இருந்தா எங்கட புள்ள எங்களுக்கு தரப்பட்ட கிஃப்ட். அதே எங்கட பிள்ளைய நாங்க சாலியான முறையில வளர்க்கல, நல்ல முறையில வளர்க்கலண்டா அது எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பவாதி. எனவே கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்ட தான் வாப்பாட்டையும் உம்மாட்டையும் தான் அதனுடைய பொறுப்பு தரப்பட்டிருக்குது. அதனால நிறைய இடத்துல சொல்லுவாங்க குழந்தை வளர்க்கிறது கஷ்டம், குழந்தைய வளர்க்கிறது கஷ்டம். குழந்தைய வளர்க்கிறது கஷ்டம் எப்ப தெரியுமா? எப்ப சிறிய வயசுல நாங்க குழந்தைய நல்ல முறையில வளர்க்கலையோ அந்த நேரத்துலதான் எங்களுக்கு அது கஷ்டமாக மாறுது. கண்ணியமானவர்களே, குழந்தைய நல்ல முறையில வளர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 விடயங்களை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது தனது தாய, அந்த குழந்தையுடைய தாய் இருக்கிறாள் இல்லையா, அந்த குழந்தையுடைய தாயை தேர்ந்தெடுக்கிறது. ஒருத்தர் திருமணம் முடிக்க போறார். திருமணம் முடிக்கிற நேரம் அவர் கட்டாயமாக பார்க்க வேண்டிய விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு பெண்மணி முடிக்கப்படுகிறாளா, அந்த பெண்மணியிட 4 விடயங்களை பாருங்க. அதுல முக்கியமா எதை பார்க்கணும் என்பதை எங்களுக்கு ஹதீஸ் பேசி தருகிறார். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துன்கஹுல் மர்அத்து லி 4 விடயத்துக்காக வேண்டி ஒரு பெண்மணி முடிக்கப்படுவார், திருமணம் முடிக்கப்படுவார். அதுல லிமாலிஹா, அவளுடைய செல்வத்துக்காக வேண்டி முடிக்கப்படுவார். ஒலி ஹஸபிஹா, அவளுடைய வம்சத்துக்காக வேண்டி, நல்ல வம்ச பெண், அதனால முடிக்கப்படுவார். ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி, நல்ல அழகா இருக்கிறார் அதனால முடிக்கலாம் அப்படி முடிக்கப்படுவார்கள். அல்லது ஒலி தீனிஹா, அவளுடைய தீனுக்காக வேண்டி, இவள் சாலிஹான பெண் என்ற அடிப்படையில முடிக்கலாம். கண்ணியமானவர்களே, அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு தீனோட இருக்கிற பெண்ண திருமணம் முடிச்சாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு பெண்ணை நாங்க முடிக்க போறோம், அவர்கிட்ட அழகும் இருக்குது, வம்சமும் இருக்குது, அவருடைய வம்சமும் இருக்குது, அவர்கிட்ட பணமும் இருக்குது, தீனும் இருக்குதா, மிச்சம் நல்ல கயிர். ஆனா எல்லாம் இருக்குது. நாங்க இப்ப சொன்ன 4 விடயத்துல எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று குறைவு என்ன தெரியுமா? தீன் இல்லண்டா அங்க பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. கண்ணியமானவர்களே, மிக மோசமான மாற்றம் இருக்குது. எங்கட புள்ளைய சீரான முறையில வளர்க்கிறதுக்கு நாங்க ஆரம்பமாக எடுக்க வேண்டியது, நாங்க எங்கட தாய நல்ல தாய தேர்ந்தெடுக்கணும். நல்ல தாய நாங்க தேர்ந்தெடுக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு தந்தை அவருடைய மகன் அவருடைய பேச்சை கேட்கிறான் இல்லை என்பதாக சொல்கிறார். இப்ப நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய மகனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வர சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஏன் உன்னுடைய தந்தையுடைய பேச்சை நீ கேட்கிறாயில்ல, ஏன் தந்தையினுடைய பேச்சை நீ கேட்கிறாயில்ல என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னாரு, மகான் சொன்னாரு, அமீருல் முஃமினீனே, எங்கட வாப்பா செய்ய வேண்டிய கடமை, எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? சொன்னார், ஆம் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பிச்சு சொல்றாங்க, முதலாவது அவர் நல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஒரு தாயை தேர்ந்தெடுக்கணும்.
நல்ல ஒரு தாயை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது சொன்னாங்க நல்ல ஒரு பெயர் வைக்கணும். மூணாவது சொன்னாங்க அவருக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த மகன் சொன்னாரு, ஏடா வாப்பா எனக்கு இந்த மூணுல எதையுமே செய்யல, ஏடா வாப்பா எனக்கு இதுல மூணையுமே செய்யல. ஏடா வாப்பா முடிச்சிருக்கிற பெண்மணி ஒரு மஜூசி, மஜூசி என்றா நெருப்பு வணங்கி, அவற்றை இது எப்படி தீன் வரும், எப்படி தீன் வரும்? எனக்கு வச்சிருக்கிற பேர் ஜுவல். ஜுவல்டா இந்த சாணியில உருட்டி கொண்டு போகுமே அந்த வண்டுக்கு சொல்லுவாங்க ஜுவல். என் வாப்பா எனக்கு வச்சிருக்கிற பேர் ஜுவல். உலா சொன்னாரு எனக்கு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சும் தரல. கண்ணியமானவர்களே, இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது என்னண்டா, நாங்க ஆரம்பமாக எங்கட குழந்தைய சீராக வளர்க்கணுமாக இருந்தா எங்கட பெண்மணிட்ட தீன் இருக்கணும். எங்கட பெண் எந்த நேரமும் அவ டிவிக்கு முன்னால இருக்கிறாவா, எங்கட பெண்மணி எந்த நேரமும் போனோட இருக்கிறாவா, அவட்ட தீன் இருக்குமா, அவட்ட தீன் இருக்குமா? எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பமாக ஏண்டா ஆண்கள் கூடுதலாக இருப்பதை விட பெண்கள் தான் தனது குழந்தைகளோட தங்களுடைய குழந்தைகளோட மிச்சம் நேரம் இருக்கக்கூடியவர்கள். அதனால நாங்க கட்டாயமாக எங்கட பெண்மணிகள்கிட்ட தான் ஆரம்பமாக தீன் இருக்கணும். அடுத்தது இரண்டாவது, எங்கட பிள்ளைகளுக்கு அன்பை காட்டணும், நேசத்தை காட்டணும். அல் முஹப்பா, அன்பு இருக்கணும். கண்ணியமானவர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க ஏண்ட புள்ள என்னைய கண்டா நடுங்குவான், என் புள்ள என்னைய கண்டா நடுங்குவான், சும்மா அப்படிதான் வச்சிருக்கிறேன் நான் என் புள்ள. ஏண்ட மனைவி அவர் சொல்லுவாரு, ஏண்ட மனைவி நான் வந்தா சும்மா நடுங்கி நிற்பா, நான் அப்படிதான் என் மனைவியை வச்சிருக்கிறேன். கண்ணியமான அப்படி வளர்க்கிறது இல்ல, குழந்தைகள் அப்படி வளர்க்கிறது அல்ல. அன்பை காட்டுங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அன்புண்டா, உங்களோட புள்ள உங்களோட வீட்டு போறானா, ஒரு பயணம் போறானா, உங்களோட நெத்திய மோடுற மாதிரி ஒரு புள்ளைய வளங்க. வாப்பா நான் போயிட்டு வரேன் வாப்பா அப்படின்னு வாப்பாட ஒரு நெத்திய மோந்துட்டு போறான், வாப்பாட கைய எடுத்து மோந்துட்டு போறான். அந்த அளவுக்கு அன்பை கொடுத்திருக்கிறோமா, அந்த அளவுக்கு நேசத்தை கொடுத்திருக்கிறோமா? என்ன என் புள்ள நல்ல பயம், நான் இருந்தா எந்த அசைவும் இல்லை. கண்ணியமானவர்களே, அப்படி உங்களோட புள்ள வளர்க்கப்பட்டா அவன்கிட்ட ரெண்டு முகம் இருக்கும், வஜ்ஹைன் இருக்கும். அவன் நீங்க இருக்கிற நேரம் அவன் ஒரு முகத்தோட இருப்பான், நீங்க இல்லாத நேரம் அவன் இன்னொரு முகத்தோட வாழ்வான். கண்ணியமானவர்களே, இல்லன்னு சொல்றது எப்படின்னா, இல்லன்னு சொன்னா நீங்க உங்களுடைய மரணத்துக்கு பின்னால உங்களோட புள்ள நல்லா இருப்பானா யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட புள்ள உங்களோட மரணத்துக்கு பின்னால உங்களோட பயத்தால அவன் நல்லா இருக்கிறான் என்று நினைச்சா உங்களோட மரணத்துக்கு பின்னால உங்களோட புள்ள எப்படி இருப்பான் நினைச்சுக்கொள்ளுங்க. எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பமாக எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க அன்பை கொடுத்து எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும். எந்த அளவுக்கு உண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خيركم خيركم لاهلي وانا خيركم لاهلي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் தெரியுமா சிறந்தவர், உங்களோட குடும்பத்துல யாரு சிறந்தவராக இருக்கிறாரோ அவருதான் உங்களில சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என் குடும்பத்துல நல்ல சிறந்தவனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த அகல் என்று சொல்ற நேரம், இந்த அகல் சொன்னா கண்ணியமானவர்களை குடும்பம் சொன்னா இந்த இடத்துல மனைவி வருவா, அதே மாதிரி குழந்தைகள் வருவார்கள். அவர்களிடத்துல நாங்க எவ்வளவு அன்பாக பாசமாக நாங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களோட பிள்ளைகள் இடத்துல தீன்வாரத்துக்கு காரணமாக இருக்கும், தீன்வாரத்துக்கு காரணமாக இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது விடயம். எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்க்கிறதுக்கு இது ஒரு இரண்டாவது விடயமாக இருக்குது. மூணாவது விடயம் தான் அல் குதுவா. எங்களோட புள்ள இருக்குது, பிள்ளைகள் சொல்ற நேரம் அவர்கள் எங்களை பின்தொடர்ந்துதான் வருவார்கள். நாங்க எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் எங்கட பிள்ளைகள் இருக்கு, எங்கட பிள்ளைகளும் இருப்பார்கள். கண்ணியமானவர்களை சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கட புள்ள தூசணம் பேசுறாங்க, ஆக மோசமான வார்த்தையை பேசுறாங்க. கண்ணியமானவர்களே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை ஒரு வீட்டுல இங்கிலீஷ் பேசப்பட்டா அந்த குழந்தை தானா இங்கிலீஷ் பேசுவான்.
அவனுக்கு இலக்கணமும் சரியா இலக்கியமும் தெரியா. ஆனா அவன் படிச்சிருக்க மாட்டான், ஆனா தானா இங்கிலீஷ் பேசுவான். ஒரு வீட்டுல அரபு பேசப்படுதா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை அது தானாக அரபு பேச ஆரம்பிக்கும். வீட்டுல தமிழ் பேசப்படுதா, அந்த இடத்துல அந்த குழந்தை தானாக தமிழ் பேச ஆரம்பிக்கும். அத மாதிரிதான் ஒரு வீட்டுல தூசணம் பேசப்பட்டா அந்த வீட்டுல என்ன இருக்குது? அந்த வீட்டுல என்ன இருக்குது? தூசண வார்த்தைகள் இருக்குது. அந்த வீட்டுல எதை கேட்கிறானோ, அந்த சூழல்ல எதை கேட்கிறானோ அதை மட்டும்தான் அந்த குழந்தை பேசும். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வர நேரம் அவன் பியூரான நிலையில தான் வருவான். அதுக்கு என்ன இதுவும் தெரியாது, கைரம் தெரியாது, ஷர்ரம் தெரியாது, கெடுதியும் தெரியாது, நலவும் தெரியாது. அப்படியான முறையில தான் இந்த உலகத்துல ஒரு குழந்தை வருது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க கட்டாயமாக எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க வாழ்ந்து காட்டணும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிராணியாவது அதனுடைய வாயால சொல்லி ஏதாச்சும் அது வழி நடத்துதா? ஆனா மனுஷன் மட்டும் யோசிக்கிறான். எப்படின்னா மனுஷன் யோசிக்கிறான் எப்படின்னா, நான் சொல்லாட்டியும் பிரச்சனை இல்ல, ஏன் புள்ள சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். நான் குர்ஆன் ஓதாட்டியும் பிரச்சனை இல்ல, ஆனா ஏன் புள்ள குர்ஆன் ஓதணும்னு எதிர்பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, நீங்க உங்களோட புள்ள சீராகணுமாக இருந்தா ஆரம்பமாக நாங்க சீராகுவோம். எங்கள்கிட்ட சிகரெட் பழக்கம் இருக்குது, எங்கள்கிட்ட பீடியுடைய பழக்கம் இருக்குது. இப்படியே இருந்தா எங்களோட புள்ளைகிட்ட போதை பழக்கம் வரத்தான் செய்யும். அவன் முன்னால நீங்க சிகரெட் உடைச்சி இதுக்கு பின்னால நான் குடிக்க மாட்டேன் மகன் அப்படின்னு உடைச்சி நீங்க வீட்டுங்க பார்ப்போம், உங்களோட மகன் எப்படி இருப்பான்னு பாருங்க. கடினமானவர்களே, அதுதான் முக்கியமான ஒரு விடயம். மூணாவது சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது, இதுதான் முக்கியமான விடயம். நாங்க வாழ்ந்து காட்டுவோம், எங்கட குழந்தைகளுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம். அவர்கள் அழகான முறையில வாழ ஆரம்பிப்பார்கள். எங்கட பிள்ளைகளை கையோட பிடிச்சி நீங்க பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்க, பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். முன் சப்ல வச்சு நீங்க அவர்களோட சேர்ந்து சொல்லுங்க. வயது வந்துட்டா பிள்ளைகள் என்ன நடக்குதோ தெரியாது. வயது வந்துட்டா வாப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படி இல்லாம போறேன். வாப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற தொடர்பு இல்லாம போறேன். மகன் சொல்லுவாரு, வாப்பாவை கொஞ்சம் அடக்கிட்டு இருக்க சொல்லுங்க இல்லையா, அடக்கிட்டு இருக்க சொல்லுங்களேன். அடுத்தது புரோக்கர் இருக்கிற வாப்பாக்கும் மகனுக்கும் மத்தியில ஒரு புரோக்கர் இருப்பாரு. யாரு? உண்மைதான் புரோக்கர். என்ன வச்சு பேசுறதா நேரடியான தொடர்பு இருக்காது. இதெல்லாம் எங்க தெரியுமா விடுபடுறது? வாப்பட முஹப்பத் அன்பு இல்லாம போறதுனால, வாப்பட அன்பு இல்லாம போறதுனால. கண்ணியமானவர்களே, அப்படி அல்ல. எங்கட பிள்ளைகளை நாங்க தான் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நாங்க தான் மேய்ப்பாளர்கள். எங்கட மேய்ப்பை பற்றி அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில கேட்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகளை நாங்க வளர்க்கணுமா, சாலிஹான முறையில வளர்க்கணுமா, நாங்க வாழ்ந்து காட்டுவோம். உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்து காட்டுவோம். கண்ணியமானவர்களே, சமீபத்தில் நாங்க பார்த்திருப்போம், பேஸ்புக்ல எல்லாம் ஒரு இமாம் சொல்லிருக்கிறாரு. அவருக்கு மேல ஒரு பூனை ஏறக்கூடிய ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வீடியோ மிச்ச காலத்துக்கு முன்னால வந்துச்சு. ஆனா தற்காலத்துல போட்டு இருந்தாங்க என்னன்னா, அதுல கவனிக்கப்பட்ட ஒரு விடயம் போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, 3-4 வருடமாக இவர் அவருடைய தொழுவிக்கக்கூடிய அந்த தராவிஹுடைய வீடியோவை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா பின்னால இருந்து சொல்லக்கூடிய அவருடைய அந்த பின் தப்புல வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதை போட்டிருந்தாங்க. என்னன்னா, இங்க வலது பக்கம் இருப்பது அவருடைய தந்தை, இடது பக்கம் இருப்பது அந்த தந்தை ஒருவர் இருக்கிறார், இடது பக்கம் இருப்பது அவருடைய மகன். கண்ணியமானவர்களே, அந்த 3 வருடத்திலையும் அவர் போட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடியோலையும் அந்த இடத்தை விட்டு வாப்பாவும் மாறல்ல, மகனும் மாறல்ல. அதே இடத்துல வாப்பா எப்படி வலது பக்கத்துல நிக்கிறாரோ அதே இடத்துல வாப்பா நிக்கிறார், அதே இடத்துல அங்கால இடது பக்கத்துல அவருடைய மகன் நிக்கிறார். எப்படியான ஒரு வளர்ப்பு! கண்ணியமானவர்களே, முதல் தப்புல அந்த இடம் கொடுக்காம வாப்பாவும் மகனும் முந்திக் கொண்டு வந்து அவர்கள் முன் தப்புல நிக்கிறார்களா இருந்தா அந்த தந்தை அந்த குழந்தையை எந்த அளவுக்கு வளர்த்திருப்பார்.
எந்த அளவுக்கு வளர்த்திருப்பார். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட குழந்தைகளையும் அதே மாதிரி நாங்கள் சாலிஹான முறையில எங்கட குழந்தைகளை நாங்கள் வளர்க்கணும். அடுத்த 4வது விடயம் தான் முக்கியமான ஒரு விடயம், தஅலீமுல் குர்ஆன் வல் ஹதீஸ். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க குர்ஆனையும் ஹதீஸையும் கட்டாயமாக படிச்சு கொடுப்போம். குர்ஆனையும் ஹதீஸையும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கட்டாயமாக படிச்சு கொடுப்போம். குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுக்கலன்னா கண்ணியமானவர்களே, அவர்களிடத்துல ஒழுக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அவர்களிடத்துல ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, சில வீட்டுகளுக்கு போனா, ஜனாதா வீட்டுகளுக்கு போனா, வாப்பட மையத்துக்கு போனா 2 மையத்து இருக்கும். 2 மையத்து, மகனும் மையத்தா தான் இருப்பான். எப்படின்னா, வாப்பட மையத்துக்கு சைட்ல இவன் கையை கட்டி அப்படியே நிற்பான், ஒரு மையத்தை போல நிற்பான். வாப்பட கஃன் கிழிக்கக்கூடிய இடத்துல பார்த்தா அவன் கையை கட்டி நிற்பான். அவனுக்கு என்னன்னு தெரியும். வாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிட்டு போனா மகன் கையை கட்டி நிற்கிறான். வாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு மகனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தீன கொடுத்திருக்கிறோம். வெளிநாட்டில இருந்து வாப்பாவை பாக்கிறதுக்காக வேண்டி, வாப்பட ஜனாதாவுக்காக வேண்டி பல மைல் தூரம் இருந்து கடந்து வருவாரு. ஆனா தொழுவிக்கிற இடத்துல மகனை தேடினா மகன் பின் சப்ல ஒளிஞ்சு கொண்டிருப்பார். அல்லது முன் சப்ல நின்றாலும் எனக்கு இந்த தொழுவிக்க தெரியாது, நீங்க பார்த்து தொழுவிச்சுருங்க. ஏன் வாரது தேவையா? அப்படியான ஒரு பயணம் தேவையா? கடைசி நேரம் ஏட வாப்பட ஜனாதால நான் தொழுவிச்சு ஏட வாப்பா நீ இறக்கமாக வளர்த்தாரியா அல்லா, ஏட வாப்பாக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரியா அல்லா, மக்ஃபிரத் செஞ்சிரியா அல்லா என்று கேட்கலண்டா அந்த புள்ளையா அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறோம் எங்கட பிள்ளைகளை. கண்ணியமானவர்களே, நான் எங்க போறான்னு சொல்ற விடயம் தான், எங்கட பிள்ளைகளுக்கு தீன கொடுங்க. எந்த அளவுக்குண்டா உங்களோட ஜனாதாவை தொழுவிக்கிற அளவுக்காவது உங்களோட பிள்ளைகளுக்கு தீன கொடுத்துட்டு போங்க. உங்களோட புள்ள உணர்வு பூர்வமா ஓதுறதுக்கும் இமாம் ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சொன்னார்கள், ஒவ்வொரு இப்னு ஆதம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மரணித்து விட்டா அவன் அமல் எல்லாம் துண்டித்து விடும். எல்லா அமலும் முடிஞ்சு போச்சு. அது மறுமையில தான் போய் அவர் அதனுடைய நன்மை அடைஞ்சு கொள்ளலாம். 3 விடயத்தை தவிர சொன்னார்கள், சதகத்தின் ஜாரியா, விட்டுட்டு போற சதகா ஜாரியா, உலகத்துல விட்டுட்டு போற சதகா ஜாரியா, ஒரு பள்ளியை கட்டிட்டு போறார், ஒரு கிணத்தை வெட்டி கொடுத்துட்டு போறார், அது இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய நன்மை அவருக்கு வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு இல்ம, ஒரு கல்விய விட்டுட்டு போறாரா, அது வந்து கொண்டிருக்கும் மறுமையில. குர்ஆனை வாங்கி கொடுத்துட்டு போறார், ஒரு கிதாப மதரசாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு போறார், அது படிக்கப்படும் காலம் எல்லாம் அவருக்கு அதனுடைய நன்மை போய் கொண்டிருக்கும். சொன்னார்கள், 3வது வலதின் சாலிஹின் யதுல்லா, துஆ செய்யக்கூடிய குழந்தையை இந்த உலகத்துல விட்டுட்டு போங்க. அதை விட வெறும் பாக்கியம் ஒன்றும் இல்லை. அதை விட வெறும் பாக்கியம் வேற எதுவும் இல்லை. குழந்தைய விட்டுட்டு போறீங்களா, துஆ செய்யக்கூடிய குழந்தைய விட்டுட்டு போங்க. ஹாஃபிஸ ஆலிம அப்படின்னு சொல்லப்படல. இங்க உங்களோட பிள்ளைகளை நீங்க எப்படியா ஆக்கினாலும் பிரச்சனை இல்ல, டாக்டர் ஆக்கினாலும் பிரச்சனை இல்ல, அவன் எந்தெந்த பெரிய பெரிய துறையில இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா மார்க்கத்தை மட்டும் கொடுக்காம விட்டுறாதீங்க. கண்ணியமானவர்களே, அன்றைக்கு ஒரு மனிதரை சந்திக்க போனேன். அவருடைய வீட்டுக்கு போன நேரம் அவர் சொல்லி அழுகிறார், ஹஜ்ரத், நான் ஏழு பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறேன், நல்ல முறையில படிக்க வச்சிருக்கிறேன், அவனை இன்னைக்கு லண்டன்ல படிக்க வச்சிருக்கிறேன், லண்டன்ல படிச்சு கொண்டிருக்கிறான், நல்ல முறையில இருக்கிறான், நல்ல ஒரு தொழில இருக்கிறான். இப்ப அன்னைக்கு எனக்கு கோல் எடுத்தான், கொஞ்ச நாளைக்கு பின்னால நான் நோயில இருக்கிறேன், எனக்கு கோல் எடுத்து, வாப்பா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது வாப்பா, அதை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. வாப்பா நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை அவன் கேட்கல. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் நான் விட்ட தவறு என்ன தெரியுமா, ஹஜ்ரத் நான் விட்ட தவறு என்ன தெரியுமா, என் மகனுக்கு எல்லாம் கொடுத்தேன், மாஷா அல்லாஹ், நல்ல தீன கொடுத்திருக்கிறேன், நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறேன், எல்லாம் கொடுத்திருக்கிறேன், ஆனா ஒரே ஒரு விடயத்தை கொடுக்கல, நான் குர்ஆனையும் ஹதீஸையும் அவனுக்கு படிச்சு கொடுக்கல சொல்லிட்டு அழுகிறார். கண்ணியமானவர்களே, இதே நிலைமைதான். சிலவங்க சொல்லுவாங்க, என் வாப்பாவை உமாவை நான் பாக்குறேன், என் உமாவை வாப்பாவை நான் பாக்குறேன். ஆனா போயிட்டு பார்த்தா விளங்கும், வாப்பா உமாவையும் பாக்குற யாரு, வேலைக்காரனும் வேலைக்காரியும், வேலைக்காரியும் தான் பாக்குற வீட்டுல. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தேவையா?
அப்படி ஒரு பார்வை தேவையா? கண்ணியமானவர்களை, பிறந்த நேரம் உங்களோட தாய் தந்தைகள் உங்களை இந்த புள்ள பிறந்துருச்சு, இந்த புள்ளைய இந்த ஒரு வேலைக்காரன் எடுத்து கொடுத்துருவோம் அல்லது வேலைக்காரி எடுத்து கொடுத்துருவோம் கொடுத்திருந்தா உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனா கொஞ்சம் காலம் படிச்சு நல்லா முன்னேறி நல்ல ஒரு இடத்துக்கு போற நேரம் ஏன வாப்பா ஒதுக்கியாச்சு, அவரை யாரையாச்சும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு வேலைக்காரனை போட்டு பார்த்தாச்சு, ஆனா கேட்டா சொல்றது மாஷா அல்லாஹ் நல்ல முறையில பாக்குறேன். அவருடைய வருத்தத்தை அவர்கிட்ட போய் கேட்டா தான் விளங்க. கண்ணியமானவர்களே, 5வது விடயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். துவா. எங்களோட பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, பதுவா செய்யாதீங்க. துவா செய்யுங்க, பதுவா செய்யாதீங்க. எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. உங்களை அவன் பார்க்க வரல, நீங்க நோயில படுத்திருக்கிறீங்க, இந்த நேரத்துல கூட ஒரு பிரச்சனையால் அவன் வரலன்றாலும் பதுவா மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க செய்யக்கூடிய பதுவா அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிருவார். அல்லாஹ் கபூல் செஞ்சிருவார். கண்ணியமானவர்களே, ஆக மோசமான ஒன்றுதான் பிள்ளைகளுக்கு நாங்க செய்யக்கூடிய பதுவாக்கு. நாங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, அவங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், அவர்கள் சின்ன காலத்துல குருவியினுடைய காலை கட்டி இழுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குருவியினுடைய காலை கட்டி இழுத்து விளையாடுறாங்க. இழுத்து விளையாடுற நேரம் அந்த குருவியினுடைய கால் கலண்டு கீழே வந்துருச்சு. இதை பார்த்து தாய் பொறுத்து கொள்ளலாம உனக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை, உனக்கும் இதே மாதிரி ஆகட்டும் சொல்லல, உனக்கும் அந்த பொறுத்து கொள்ளையிலாத ஒரு கவலையில சொன்ன வார்த்தை. அவர்கள் சொல்கிறார்கள், நான் இருக்க தேடி நான் ஒட்டகத்தில் பிரயாணம் செஞ்சேன். கண்ணியமானவர்களே, கொஞ்ச தூரம் போற நேரம் ஒட்டகம் குதித்து என்னுடைய கால் முடிந்தது. கண்ணியமானவர்களே, அந்த நேரம் தாய் செய்த பதுவா அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சாங்க. இது மாதிரிதான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து செய்யணும். எங்களுக்கு தெரியும், இமாம் சுதைஸ், அப்துல் ரஹ்மான் சுதைஸ் காரி, மக்கா மதீனாவினுடைய இமாம், அவர்கள் ஒரு குத்பால சொல்ற நேரம் அவர்களுடைய சம்பவத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வாலிபன் இருந்தார், ஒரு சின்ன துடினமான ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ஒரு நாள் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து விட்டார்கள். இப்ப தாய் ஒரு விருந்து உபசாரம் செய்கிறார், விருந்து தயாரிக்கிறார். இந்த நேரம் அந்த வாலிபன் என்ன செஞ்சா, மண்ணை அள்ளி கொண்டு போய் அந்த பாத்திரத்துல போட்டுட்டான். எங்கட தாய்மாராயின்னு என்ன சொல்லுவாங்க, விருந்தாளிகள் வீட்டுக்கு வராங்க, இந்த நேரம் அந்த வாலிபன் எடுத்து மண்ணை கொண்டு வந்து போட்டுட்டான். எங்கட தாயா இருந்தா வாயில என்னென்ன வார்த்தை வருமோ எல்லாம் போட்டு திட்டிடுவாங்க. ஆனா அந்த நேரம் அந்த தாய் சொன்ன வார்த்தை, ஜஅலக்கல்லாஹு இமாமன் லின்னாஸ், ஜஅலக்கல்லாஹு இமாமன் லின்னாஸ், உன்னைய அல்லாஹ் ஒரு இமாமாக, மக்களுக்கு ஒரு இமாமாக ஆக்கட்டும் சொன்னார். மக்களுக்கு ஒரு இமாமாக ஆக்கட்டும் என்ற வார்த்தையை அந்த தாய் கோபத்துல பாவிச்சார். நல்ல வேலை செய்யல இந்த வாலிபர், செஞ்சது தவறு, ஆனா பாவிச்ச வார்த்தை உன்னைய அல்லாஹ் மக்களுக்கு இமாமா ஆக்கட்டும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறார் இமாம் சுதைஸ். அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் யாரும் அல்ல, நான் தான். எனக்கு அந்த தாய் செய்த துவாதான் இன்றைக்கு நான் மக்கா மதீனாவினுடைய இமாமாக இன்றைக்கு நான் கடமை புரிகிறேனா இருந்தா இந்த தாய் எனக்கு செய்த துவா. கண்ணியமானவர்களே, பதுவாக்கள் மட்டும் செஞ்சிடாதீங்க. எந்த நேரமும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கையேந்தி நான் துவா கேளுங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய நீ எனக்கு கண் குளிர்ச்சியான குழந்தைய ஆக்கி தந்திரியா அல்லாஹ், என்பதாக அல்லாஹ் இடத்துல கேளுங்க. துவால நீங்க சுருக்கிறாதீங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய ஹாஃபிஸாக ஆலிமாக மட்டும் ஆக்கி அப்படின்னு கேட்காம, யா அல்லாஹ் என் பிள்ளையால இந்த உலகத்துல பல பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், இந்த உலகத்துல மக்கள் அனைவருக்கும் நீ ஒரு இமாமாக நீ ஆக்கிறியா அல்லாஹ் என்பதாக ஒரு பொதுப்படையான ஒரு துவாவாக எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் துவா செய்வோம். எனவே கண்ணியமானவர்களே, அதுதான் எங்களோட குழந்தைகளை வளர்க்கிறதுக்கு முதலாவது விடயம் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக் கொள்றேன். முதலாவது விடயம், எங்களோட தாயிடத்துல தீன் இருக்கணும். நல்ல ஒரு தாய திருமணம் முடிக்க போறாங்களா அவங்களோட குழந்தைகள், நல்ல ஒரு தாயை உங்களோட பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க.
இரண்டாவது விடயம், உங்களோட பிள்ளைகளுக்கு அன்பை காட்டுங்க, வெறுப்பை காட்டாதீங்க. அன்பை காட்டி நீங்க வளங்க. மூணாவது விடயம், உங்களோட பிள்ளைகளை நீங்க வாழ்ந்து காட்டுங்க, அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். நீங்க வாழ்ந்து காட்டுங்க, உங்களை பார்த்து அவர்கள் சீரான முறையில அவர்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். நாலாவது விடயம், உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கட்டாயமாக படிச்சு கொடுங்க. நீங்க எதை படிச்சு கொடுக்காதையும் பிரச்சனை இல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் கட்டாயமாக படிச்சு கொடுங்க. ஐந்தாவது விடயம், உங்களோட பிள்ளைகளுக்கு துஆ செய்யுங்க. துஆ செய்யுங்க. பதுவா மட்டும் எந்த நேரத்திலையும் செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட குழந்தைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை தந்தருவானாக. சாலிஹான முறையில எங்களோட குழந்தைகளை வாழ வச்சிருவானாக. இந்த உலகத்தில் நல்ல முறையில எங்களோட குழந்தைகளால பல பேருக்கு ஹிதாயத் கிடைக்கக்கூடிய குழந்தையாக எங்களோட குழந்தை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக எங்களோட குழந்தைகளை நீ ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை துஆ செய்யக்கூடியவர்களாக, எங்களோட மரணத்துக்கு பின்னால எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக எங்களோட குழந்தைகளை நீ ஆக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோயை நீ நீக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய